ஹாய்! வெல்கம் டூ தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸ்ல மாடியூல் 9 அதில ரிவர்ஸ் ஷெல்ல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரிவர்ஸ் ஷெல்னா என்ன? அது ஏன் யூஸ் பண்ணணும்? எதுக்காக யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம கவர் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ம் அ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் ஷெல் அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ரிவர்ஸ் ஷெல்னா என்ன? அது அதை எப்படி யூஸ் பண்ணணும்? அதுக்கு வந்து நெட்கேட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ, கலின் நெக்ஸ்ட்ல வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். இது வந்து விண்டோஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த நெட்கேட்ட வந்து யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ஆ பிளேலிஸ்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதையும் வந்து நீங்க உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். ஆ சரி ஆல்ரெடி இருக்கு. அப்புறம் எதுக்காக வந்து நீ இப்ப திரும்ப இந்த ரிவர்சல் கான்செப்ட் வந்து போடுற அப்படின்ட்டு வந்து நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஆ என்னன்னா நம்ம வந்து இப்ப கோர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல இது 9த் மாடியூல் வந்து நம்ம இது பார்த்தா தான் இதுக்கு அடுத்தடுத்ததா இருக்கக்கூடிய மத்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து புரியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ரிவர்சல் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்க்குறோம். ஆ மேபி இந்த பிளேலிஸ்ட் கவர் பண்ணது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆ அப்ப வந்து ஏதாவது சில ஆப்ஷன்ஸு, சில இது வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப வந்து 2025ல இருக்கோம். இப்ப இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அட்வான்ஸா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து புதுசா இருக்கலாம். சரிங்களா? ஆ அது நீங்க நம்ம இந்த மாடியூல பார்க்கும்போது உங்களுக்கு அ அது புதுசா வந்து ஏதாவது ஒரு ஐடியா வரலாம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதுக்காக தான். ஓகே. இப்ப நம்ம பிபிடிக்கு வந்து போயிருவோம். ரிவர்சல்னா என்ன? அப்படின்னு பார்ப்போம். ரிவர்சல்ங்கிறது வந்து என்னன்னா, ஹேக்கிங் அ டெக்னிக் தான். ஸோ, இந்த ஹேக்கிங் டெக்னிக்க யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டார்கெட் மெஷின் அதாவது நம்மளோட விக்டிம் இருக்குல்ல, அந்த மெஷின வந்து நம்ம ஹேக் பண்றதோட நிப்பாட்டாம, நம்மளோட அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கு. அதாவது நீங்க 5 ஃபேஸஸ் ஆஃப் ஹேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதில வந்து கெய்னிங் ஆக்சஸ் இருக்கும். சரிங்களா? கெய்னிங் ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய அ ஒரு விஷயம் தான் வந்து இந்த ரிவர்ஸ் ஷெல். ஓகே. இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகே. ஆ கெய்னிங் ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஷெல் அப்படின்ட்டு சொல்றோம். சரிங்களா? இந்த ரிவர்ஸ் ஷெல்ல யூஸ் பண்ணி நீங்க அடுத்தடுத்ததா சில விஷயங்கள் பண்ணலாம். அதாவது மெயின்டெய்னிங் ஆக்சஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இந்த மெயின்டெய்னிங் ஆக்சஸ் அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து லேட்டரல் மூவ்மென்ட் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த லேட்டரல் மூவ்மெண்ட் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஆ இந்த மிஷின ஹேக் பண்ணதோட நிப்பாட்டாம, இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய மத்த மிஷின்ஸ் வந்து ஹேக் பண்ணுமா? இல்ல இந்த மிஷினே வந்து அ ஃபுல் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து எடுக்கணுமா? அதாவது பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்றது, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கதா? இல்லையா? அப்படின்னு அந்த மிஷின்குள்ள வேற எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கா? அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம் கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து லேட்டரல் மூவ்மென்ட்டு, மெயின்டெய்னிங் ஆக்சஸ் இந்த சீரிஸ்ல வந்து வரும். ஸோ, அதெல்லாம் பண்றதுக்காக ஆ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங் தான் வந்து ரிவர்சல். இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாரி ஆகும். ஒரு சில இடத்துல வந்து நீங்க வெப் அப்ளிகேஷன நீங்க ஹேக் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து வந்து ரிவர்சல் எடுக்கலாம். ஒரு சில சமயம் ரிமோட் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ரிவர்சல் எடுக்க முடியும். ஆ இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். அத வந்து நம்ம வர அடுத்தடுத்த மாடியூல்ஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். இப்போதைக்கு என்னன்னா, ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அ உங்களோட ரிமோட் மெஷின வந்து நீங்க அ சாரி உங்களோட டார்கெட் அதாவது விக்டிம் மெஷின வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களோட காலினெக்ஸுக்கு வந்து நீங்க ரிமோட்டா வந்து எடுத்துக்கிறீங்க. அதாவது எஸ்எஸ்ஹெச்லாம் நம்ம இப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தோம்ல, அதே மாரி. இப்ப நம்ம எஸ்எஸ்ஹெச்லேருந்து அ லாகின் பண்ணி பார்ப்போம். எப்படி ரிமோட்டா கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்டிங்காக தான். இப்ப என்னோட மெட்டாஸ்பேட்டபிள் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1.8. இப்ப நான் என்ன பண்றேன், எஸ்எஸ்ஹெச் ஓகே. எம்எஸ்எஃப் அட்மின்னு அட்டு அ 1.8 அப்படின்னு நான் வந்து குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு எஸ்எஸ்ஹெச்ல கனெக்ட் ஆகும். ஆனா, இப்ப எனக்கு இங்க வந்து கனெக்ட் ஆகல. இந்த எம்எஸ்எஃப் அட்மின்ங்கிறது வந்து எப்படி எனக்கு தெரியும்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த யூசர் நேம் வந்து இந்த மெஷின்ல இருக்குன்னு வந்து தெரியும். அதனால தான் நான் போட்டேன். ஓகே. இது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து இப்ப கொஞ்சம் வருஷமா இந்த புது லினக்ஸ்ல வந்து எஸ்எஸ்ஹெச்சோட வெர்ஷன்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆயிருச்சு. அ நம்மளோட மெட்டாஸ்பேட்டபிள் மெஷின்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஹெச் வந்து ஓல்டு எஸ்எஸ்ஹெச். அதனால வந்து 2த்துக்கும் சில ஆ வெர்ஷன் இஷ்யூஸ்னால இந்த அல்காரிதம் இஷ்யூ வரும். சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்க அந்த ஹோஸ்ட் கீ அல்காரிதம்த்த வந்து இக்னோர் பண்றதுக்காக, அந்த செக்கிங்க வந்து இக்னோர் பண்றதுக்காக நீங்க சிஎல்ஐலே வந்து ஒரு இந்த கமாண்ட் வந்து ஆட் பண்ணி நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா? இத வந்து நம்ம எஸ்எஸ்ஹெச்சோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போயிட்டும் நம்ம எடிட் பண்ணி மாத்தலாம். இந்த வெர்ஷன் செக்கிங் இந்த மாரி இதெல்லாம் ஸ்கிப் பண்றதுக்கு.
இப்ப நான் எஸ்எஸ்ஹெச்சோட இந்த கிரெடென்ஷியல் நான் வந்து போட்ட உடனே எனக்கு வந்து லாகின் ஆச்சு. ரைட்டா? இப்ப நான் பார்த்தேன் அப்படின்னா, என்னால வந்து இந்த மெஷின் வந்து ரிமோட்டா வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். இப்ப நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ்எஃப் அட்மின் அப்படின்ற ஹோஸ்ட்ல வந்து இருக்கேன். இப்ப இங்கேயே வந்து இந்த மெஷின்குள்ள பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூல பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எஃப் அட்மினோட இந்த யூசர்ல தான் வந்து இருக்கேன். சாரி, இந்த மெஷின்ல இந்த யூசரோட ஹோம் ஃபோல்டர்ல தான் இருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ரிமோட்டா வந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது. ரைட்டா? இதே மாரி தான் ரிமோட்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு நீங்க எனிடெஸ்கோ, டீம் வீவரோ இல்ல இந்த மாரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? அதே தான் இதுவும். இது என்ன CLIல வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதே கான்செப்ட் தான் வந்து ரிவர்ஸ் ஷெல்லுமே. ஸோ ரிவர்ஸ் ஷெல்லுங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரிவர்ஸ் ஷெல்லுங்கிறது வந்து என்னன்னா ஒரு மீடியம். அதாவது நீங்க எப்படி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரிமோட் தேவைப்படுது. ஸோ அதில இருக்க கீய நீங்க குடுக்கறது மூலமா ஃபார்வர்டு, பேக்வேர்டு, லெஃப்ட், ரைட் எல்லாம் திரும்புறதுக்குலாம் அது வந்து அ ஒர்க் பண்ணுது. ஸோ அந்த மாரி தான் வந்து இதுவும். இப்ப நம்ம நெட்கேட் அப்படின்ற ஒரு டூல பத்தின அ வாக் த்ரூ மாரி தான் வந்து இந்த மாடியூல்ல வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ இந்த நெட்கேட் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன்லாம் வந்து எடுக்கிறதுக்காக, கமாண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய டூல் தான் வந்து இந்த நெட்கேட். இந்த நெட்கேட் வந்து உங்களோட காலி லினக்ஸ்ல பை டிஃபால்ட்டா வந்து உள்ள இருக்கும். இத நெட்கேட்ன்னு நீங்க போடலாம். இல்ல என்கேட் அதாவது என்சி அப்படின்னு போட்டிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? 2மே ஒண்ணு தான். ஸோ இத எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நான் வந்து ஸ்லைடுக்கு போயிடுறேன். இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடியே உங்கள்ட்ட சொன்னது தான். இப்ப எப்படி ஒரு ரிமோட் கார வந்து ரன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ரிமோட் தேவ. அந்த மாரி இப்ப அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த விக்டிம் மெஷின் அதாவது நம்மளோட டார்கெட் மெஷின் எத ஹேக் பண்ணமோ, அந்த மெஷினுக்கு வந்து நம்ம கமாண்ட்ஸ் குடுக்கறது மூலியமா தான் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவ அப்படின்னா, நம்ம சொல்ற கமாண்ட வந்து ஒருத்தர் கேட்கணும். நம்ம குடுக்குற கமாண்ட் வந்து ஒரு மெஷின் வந்து கேட்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன வேணும்? ஒண்ணு சொல்றவங்க வேணும். அதுக்கப்புறமேட்டு 2வதா இருக்கிறது வந்து என்னன்னா, நம்ம சொல்றத வந்து கேட்கறதுக்கான பெர்சன் வேணும். ரைட்டா? இதுதான் கான்செப்ட். ஸோ அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கமாண்ட்ஸ் வந்து குடுப்பாரு. அ விக்டிம் வந்து அந்த கமாண்ட்ஸுக்கான ரெஸ்பான்ஸ வந்து நம்மளுக்கு குடுக்கும். சரிங்களா? இதுதான். விக்டிம் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லிசனரா வந்து வொர்க் பண்ணுவாரு இந்த இடத்துல. இப்ப நம்ம அத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நார்மலா வந்து நம்ம ஒரு சில கான்வர்சேஷன் காலியில வந்து ஒரு சாட் பாட் மாரி நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த நெட்கேட், இந்த என்சி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் லினக்ஸ் மெஷின்ஸ்ல வந்து நம்மளுக்கு உள்ள பை டிஃபால்ட்டா வந்து இருக்கும். ஓகேவா? இதுலயே வந்து நீங்க என்சின்னு போட்டீங்க அப்படின்னா, மெட்டாஸ்பேட்டபிள் மெஷினுமே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். இருக்கும். ரைட்டா? இப்ப நம்மளோட காலி லினக்ஸ் மெஷின்ல இருக்கு. இப்ப இந்த ஆ நெட்கேட்ல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதில நீங்க ஹெல்ப்ல போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்க தெரிஞ்சிருக்கும். ஹைஃபன் சி எதுக்கு யூஸ் ஆகுது? எதுக்கு யூஸ் ஆகுது? கேட்வே இந்த மாரி ஒண்ணொண்ணுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரைட்டா? இப்ப எண் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரிக் நம்பர் ஒன்லி அதாவது ஐபி அட்ரஸஸ மட்டும் நம்ம வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப வந்து என்னன்னா வெர்போஸ். வெர்போஸ்னா என்னென்ன இஷ்யூஸ் வந்து வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இசட்னா அ இன்புட், அவுட்புட் மோட். ஸோ ஸ்கேனிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இருக்கு. இப்ப இத வந்து ஒரு போர்ட் ஸ்கேனராவும் நம்மளால வந்து இந்த நெட்கேட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, NZV அதாவது எண்ணுங்கிறது வந்து நியூமெரிக்கா இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் வந்து நம்ம குடுக்குறோம். இசட் வந்து என்னன்னா, ஐஓ அதாவது அ ஸ்கேனிங் மோட வந்து ட்ரிகர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றோம். வந்து எதுக்குன்னா வெர்போஸ். ஸோ வெர்போஸ் மீன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்புட்ன்னா, ரன் டைம்ல நம்மளுக்கு வந்து காட்டும். அதுக்காக. இப்ப நான் என்ன பண்றேன்னா, 1.8 வந்து நானு ஆ ட்ரிகர் பண்றேன். சாரி, இதில வந்து ஏதாவது போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு வந்து ட்ரிகர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, 18 குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து 80 வந்து இருக்கா, இல்லையா அப்படிங்கிறது வந்து ஸ்கேன் பண்ணும். அந்த போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கா, க்ளோஸ்ல இருக்கா அப்படின்ட்டு. இத வந்து பேசிக்கா நீங்க என்மேப்லயே வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெட்கேட்ல வந்து இந்த மாரி ஒரு ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். இதில மேபி இதில அவுட்புட் வரதுக்கு வந்து லேட் பண்ணுது. ஆனா, இந்த மாரி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு அதில டவுட் இருந்துச்சுன்னா, நம்மளோட பழைய பிளேலிஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இதையுமே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒயர்ஷார்க்க வச்சு கேப்சர் பண்ணி பார்க்கலாம். ஆனா, அத நான் வந்து இந்த இடத்துல நான் காட்ட போறதில்ல. ஏன்னா, அது வந்து டைம் கன்சியூம் பண்ணும். இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ ஒரு சின்னதா வந்து ஒரு பிராக்டிகல் டெமோ செஷன் மாரி வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம காலி லினக்ஸ் மிஷினையும், இந்த மெட்டாஸ்பேட்டபிள் மிஷினையும் வந்து பேச வைக்க போறோம். சரிங்களா? இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம காலி லினக்ஸ் மிஷின் வந்து ஒரு லிசனர வந்து நம்ம செட் பண்றோம். ஸோ, இந்த லிசனர் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்விஎல்பி. இது வந்து என்னன்னா, ஆ என்விஎல்பிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க நியூமெரிக்கல் வேல்யூ, எல் ஃபார் வந்து லிசனரு. இத வந்து நீங்க அ ஆர்குமெண்ட்ட போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். சரிங்களா? -NVLP அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறோம். ஓகே. இது வந்து நம்ம லிசன் பண்ண சொல்றோம். ஆனா, எந்த போர்ட்ல வந்து லிசன் பண்ணணும் அப்படின்ற ந நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்ம எந்த போர்ட் வேணா குடுத்துக்கலாம். நான் வந்து 4444 அப்படின்ற போர்ட் வந்து நான் குடுக்குறேன். ஸோ, இப்போ 4444ன்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா, இந்த 4444ன்ற போர்ட் வந்து நம்ம காலி மெஷின் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ ஓப்பன் ஆயிருச்சுன்னா, இந்த போர்ட்டுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்தாலும், அத வந்து நம்மளுக்கு இங்க ஷோ பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ வந்து என்ன ஆயிருச்சு, நம்ம காலி லினக்ஸ் மிஷின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, மெட்டாஸ்பேட்டபிள் மிஷின வந்து நம்ம ஆ அ கமாண்ட் குடுக்குற மிஷினா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்சிக்கு வந்து நம்ம ஆர்குமென்ட் வந்து குடுக்கணும். என்ன அப்டின்னா, நம்ம இப்ப காலி மெஷினோட ஐபி அட்ரஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 1.9 1.9ன்ற மெஷின் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணு. ஓகேவா? அந்த மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணா, நீ எந்த போர்ட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்ட்டு வந்து நம்ம இந்த மெட்டாஸ்பேட்டபிள் மெஷின்லேருந்து வந்து நம்ம ஆ சொல்லணும். சரிங்களா? ஸோ, மொத்தம் இதுக்கு வந்து என்னன்னா, என்சிங்கிற ஆர்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் எந்த ஐபி அட்ரஸ், எந்த போர்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து நம்ம சொல்லணும். அதே மாரி லிசனிங் மோட் அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் தான் வந்து நம்ம லிசன் பண்ண வைக்கிறோம். அது எந்த போர்ட்ல அப்படின்னு வந்து சொல்லிடணும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த கம்ப்யூட்டரோட ஆ ஏதாவது ஒரு மெஷின் வந்து கம்யூனிகேட் ஆயிருச்சு, கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க இந்த வெர்போஸ் மூலியமா நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். ரைட்டா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஹாய் அப்படின்னு டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஹாய்ங்கிறது வந்து ரிப்ளை வந்துரும். நம்ம உடனே இங்க ஹலோ அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து ஹலோன்னு வரும். ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா, இந்த 2 மெஷினுக்கும் நடுவுல ஒரு நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் வந்து இருக்கு. அத தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் ப்ரோகிராமிங்ல. ஸோ, 2 மெஷினுக்கும் வந்து சாக்கெட் மூலியமா கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. இது மூலியமா தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. சரிங்களா? இப்ப நான் வந்து இது ஒரு சும்மா ஒரு சாட் சிஸ்டம் மாரி வந்து காட்டுறேன். இதே வந்து நீங்க இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு இந்த மாரி மத்த நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ல தான் வந்து ஒர்க் ஆயிட்டுருக்கு. சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு அட்டாக்கரையும், ஒரு லிசனரையும் ஆ சாரி இந்த இடத்துல அட்டாக்கர் வராது. இப்படி தான் வந்து ஒரு பக்கம் லிசனர வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் வந்து லிசனர் இருக்கக்கூடிய மெஷின கம்யூனிகேட் பண்றதுக்காக கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளால பேச வைக்க முடியும். ஸோ, இதையே வந்து ஆ ஒரு ஹேக்கரோட மைண்ட் செட்ல மாத்தும்போது தான் வந்து அது ரிவர்ஸ் ஷெல்லா வந்து மாறுது. சரிங்களா? ஸோ, பேசிக்கா வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய நெறைய சாட் சாட் பண்ற சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து எப்படி ஆ ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்ப இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி ஒரு சாட் சிஸ்டம் மாரி வந்து ஒர்க் ஆகுது அ அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்க ஒயர்ஷார்க்ல வந்து கண்டிப்பா நீங்க கேப்சர் பண்ணி நீங்க பார்க்கணும். அதுதான் உங்களுக்கான சேலஞ்சு. இப்போ வந்து அ இதில எப்படி வந்து கோட் வந்து எக்ஸிக்யூஷன் பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா, நீங்க யோசிக்கலாம். முதல்ல ஆரம்பத்தில வந்து எஸ்எஸ்ஹெச் மாரி வந்து நம்ம டைரக்ட்டா வந்து குடுக்குற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ வந்து இது வெறும் சாட் சிஸ்டம் மாரி தான் இருக்கு அப்படின்ற மாரி டவுட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அதில அ இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த நெட்கேட்ல நீங்க -h அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, இங்க அப்படின்னு இருக்கு. ரைட்டா? இந்த ஈயோட இது அ ஒர்க் பண்றதுக்கான கான்செப்ட் வந்து என்னன்னா, எக்ஸிக் வந்து பண்ணும். சரிங்களா? கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து இந்த ஈயோட வேலை. ரைட்டா? ஆ இத வந்து இப்ப எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா,
நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து இ அப்படின்னு வந்து டைப் பண்ணி, இந்த இடத்துல நான் வந்து என்னோட மெட்டாஸ்பேட்டபிள் மெஷினோ, ஆர் எந்த மெஷினோட ஐபி வேணாலும் நான் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரே நிமிஷம். நான் இத வந்து செக் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், 1.9 அப்படின்னு வந்து குடுக்குறேன். ஓகே. வேணாம், வேணாம். இப்படி நம்ம குடுப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அப்படியே ரிவர்ஸ்ல குடுக்குறேன். என்சி ஹைஃபன் என்விஎல்பி அப்படின்னு குடுத்து, இந்த 444 அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து இங்க லிசன் பண்ண வைக்கிறேன். இங்க மெட்டாஸ்பைட்டபிள் மெஷின் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கோட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் இ இருக்கா? இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஐடி அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, இப்ப இதுல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர்ட்ட வந்து அது லிசன் பண்ணி அ பண்ணிட்டு, அது வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல ஃபைல் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்ப இந்த இடத்துல ஃபைல் வந்து எந்த மாரி ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுக்கு கமாண்ட் லைன்ல அதாவது இப்ப இந்த ஷெல்லாம் வந்து டைப் பண்றோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷு அ இந்த மாரியான ஷெல்ல தான். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்பிரட்டர்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பைனரி ஃபைல்ஸ வந்து நம்ம இதுல இந்த நெட்கேட்ல வந்து எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஷெல்லோட ஆக்சஸ் வந்து கிடைக்கும். அதாவது இந்த டெர்மினலோட ஆக்சஸ் வந்து இங்க நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்ப நான் லிசன் பண்றேன். என்ன பண்றேன், /bin/sh இப்படின்ற இந்த ஃபைல் வந்து நம்ம லினக்ஸ் மெஷின்ல இருக்கு. இத வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன். இப்ப அத நான் ரன் பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க ஷெல் வந்து ஹேங் ஆயிக்கும். சரிங்களா? ஹேங் ஆயிரும். இதுல வந்து நான் அடுத்து எது டைப் பண்ணாலும் எந்த கமாண்ட்ஸும் வந்து எனக்கு ரன் ஆகாது. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1.8 அப்படின்ற மெஷின்லேருந்து எனக்கு கனெக்ஷன் வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து நான் என்ன கமெண்ட்ஸ் வந்து நான் போட்டேன்னாலும், எனக்கு வந்து முன்னாடி எப்படி எஸ்எஸ்ஹெச்ல வந்து நான் மா இந்த டெமோல வந்து காமிச்சேன். அதே இத வந்து இங்க பண்ண முடியும். ஆனா எஸ்எஸ்ஹெச்க்கு கூட நம்ம என்ன பண்ணோம்னா, கிரெடென்ஷியல் வந்து போட்டதுனால நம்மளுக்கு ஸ்டேபிளா வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட்டு இந்த விக்டிம் மெஷின்ல வந்து நம்ம இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது மூலியமா நம்மளுக்கு வந்து இங்க ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ காலி லினக்ஸ் அட்டாக்கர் வந்து இந்த இடத்துல லிசனரா இருக்கிறாரு. லிசனரா இருக்கிறப்ப, நம்ம விக்டிம் மெஷின்லேருந்து வந்து இந்த கோட எக்ஸிக்யூட் பண்றதுனால, நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் உண்டாகி, நம்ம 2 பேத்த இவங்க 2 பேத்துனாலயும் கம்யூனிகேஷன் வந்து மேக் பண்ண முடியுது. ரைட்டா? இப்படி தான் வந்து ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு பற்பல வழிகள் வந்து இருக்கு. அதாவது நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன்ல வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்றது மூலியமா, இல்லாட்டி நீங்க ஒரு மால்வேர்ஸ் வந்து உங்களோட விக்டிம்க்கு வந்து சென்ட் பண்ணி அத அவங்க டவுன்லோட் பண்றது மூலியமா, இந்த மாரி பல வகையில வந்து நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க முடியும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மேனுவல் மெத்தட் மட்டும் தான். சரிங்களா? இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா, லேட்டரல் மூவ்மென்ட் அப்புறம் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ண முடியும். இப்போ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷின் வந்து இப்போ ஆக்சஸ் எடுத்துட்டோமா, இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ள நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்த மெஷினுக்குள்ள வந்து நம்மளால வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு யூநேம் அப்படின்னு போட்டோம்னா, இந்த மிஷின் வந்து என்ன கர்னல் இருக்கு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால அ ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதுக்காக தான். ஸோ, இப்படி தான் வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இப்ப இதோட டெமோ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்றேன்னா, டார்கெட் மிஷின் அதாவது என்னோட மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷின்லேருந்து இந்த பின்னு எஸ்ஹெச் இத வந்து எனக்கு ரன் பண்ணு, எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு -e கமாண்ட் மூலியமா நம்ம சொல்றோம். இங்க அட்டாக்கர் வந்து லிசன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ, அது மூலியமா 2 பேருக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ, அடுத்தது வந்து பைண்ட் ஷெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத அடுத்தது வந்து பார்க்கலாம். பைண்ட் ஷெல்.
இந்த பைண்ட் ஷெல்ல பொறுத்தவரைக்கும் எந்த மாரி சினாரியோஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட்டா இருந்த அ ரிவர்ஸ் ஷெல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, டார்கெட் மிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்பிரிட்டர் அதாவது அந்த பின்னோ, பேஷோ எது வேணுமோ அத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி, அட்டாக்கரோட ஐபி அண்ட் போர்ட் கூட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, அட்டாக்கர் வந்து லிசனிங் மோட வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தா, நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ரைட்டா? இப்ப இந்த பைண்ட் ஷெல் வந்து என்ன மாரி சினாரியோஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து அ அட்டாக்கர் வந்து அந்த மெஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ரைட்டா? காம்ப்ரமைஸ் பண்ணினதுக்கப்புறம், அவருக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போணும் அப்படின்னா, அந்த மெஷின்ல ஒரு சின்ன பேக் டோர் மாரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு போவாங்க. சரிங்களா? அந்த பேக் டோர் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அந்த பேக் டோர் கூட வந்து அவருக்கு எப்ப தேவையோ, அப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து இந்த பைண்ட் ஷெல். சரிங்களா? இப்ப அத எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சேம் வந்து இதே தான். நெட்கேட் இதில வந்து நெட்கேட்ல வந்து சாரி சேம் நெட்கேட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த முறை அட்டாக்கர் மெஷின் வந்து லிசனிங் மோட் வந்து ஆன் பண்ணி, அதோட அதே அந்த லிசனிங் மோட் வந்து ஆன் பண்ணதோட எந்த ஃபைலுங்கிறத வந்து அதாவது எதுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த போர்ட்ல வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் டார்கெட் மிஷின வந்து யாராவது கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அப்படிங்கிறதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, அட்டாக்கர் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டிம் மெஷினு அதுக்கப்புறம் அவங்க அந்த லிசனிங் மோடுக்கு வச்சிருந்த அந்த போர்ட் நம்பர் அத ஜஸ்ட்டு குடுத்தாலே அட்டாக்கரால வந்து கம்யூனிகேட் பண்ணிற முடியும். அவ்வளோதான் சிம்பிள். சரிங்களா? இப்ப டெமோ வந்து பார்ப்போம். அ போன முறையே நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்னு நெனச்சேன். என்னன்னா, இப்ப நம்ம லிசனிங் மோட வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்ப சொல்லியிருப்பேன். லிசனிங் மோட் வந்து எந்த போர்ட்ல வந்து இப்ப 4444ன்ற போர்ட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த போர்ட் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ல வந்து ஆன் ஆயிருக்கும். இந்த காலினக்ஸ் மிஷின்ல வந்து ஆன் ஆயிருக்கும். ரைட்டா? இத நம்ம பார்க்கணும்னா, நெட் ஸ்டாட் ஹைஃபன் ஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. சரிங்களா? இத போட்டீங்க அப்படின்னா, உங்களோட இந்த பர்ட்டிகுலர் மிஷின்ல ஆ என்னென்ன போர்ட்ல வந்து ஓப்பன்ல இருக்கோ, அந்த போர்ட் எல்லாமே வந்து காட்டும். இப்ப இது வந்து உங்களுக்கு நெறைய இருக்கா? புரியலையா? அப்போ உடனே என்ன பண்ணிடலாம்னா, கிரிப் அத யூஸ் பண்ணி 4444 அப்படின்ற போர்ட்ட மட்டும் நம்ம ஆ ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிரிப்புங்கிறது வந்து என்னன்னா, இந்த மாரி அவுட்புட் வருதுன்னா, அதில இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்க மட்டும் நம்ம அ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த பைப் சிம்பல் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரே நேரத்தில வந்து 2 கமாண்ட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த கமாண்ட ரன் பண்ணிட்டு, அது கூட அடுத்த கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பைப் சிம்பல் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லிசனிங் மோட் வந்து ஆ ஆன்ல இருக்கு அப்படின்றனால, இங்க வந்து என்ன ஆயிருக்கு, லிசன் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க நம்மளுக்கு காட்டுது. இதுவே இப்ப இந்த லிசன வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். சாரி அதாவது வந்து நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட் பண்ணேன்னா, எனக்கு இந்த செஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆ இருக்காது. இந்த அ நெட்வொர்க்ல இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து கட் ஆயிருக்கும். ஸோ, இது மூலியமா நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு போர்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கா, இல்லையா அப்படிங்கிறத. ஓகே. இப்போ வந்து நம்ம பைண்ட் ஷெல்லுக்கு வருவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மெட்டாஸ்ப்ரெடபிள் மெஷின்ல போயிட்டு என்சி ஹைஃபன் என்விஎல்பி இந்த போர்ட் நம்பர போட்டு நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்லைட்ல பார்த்தது தான் பின்னு எஸ்ஹெச் வந்து நானு ஸ்டார்ட் பண்ணி வச்சுறேன். இப்போ வந்து லிசனிங் மோட் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரைட்டா? இப்போ வந்து அட்டாக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டாரு. இந்த மெட்டாஸ்பைடபிள் மெஷின ஹேக் பண்ணி விட்டுட்டு, என்ன பண்றாரு, இந்த பைண்ட் ஷெல் மெத்தட் வந்து எனேபிள் பண்ணி விட்டுட்டு, அவரு கெளம்பிட்டாரு. ஸோ, அட்டாக்கருக்கு வந்து எப்பப்பலாம் தேவையோ, அப்பப்பலாம் இந்த மெட்டாஸ்பைடபிள் மெஷினோட ஐபி அண்ட் அந்த பைண்ட் ஷெல்ல இருக்கிற போர்ட்ட மட்டும் யூஸ் பண்ணி, அவரால வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கம்யூனிகேட் ஆன மாரி வெர்போஸ் வந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டுது. ஷெல் ஹேங் ஆன மாரியே காட்டும். ஆனா, நீங்க வந்து இதில ஸ்டில் டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான எல்லா கமாண்ட்ஸ் வந்து எடுத்து குடுத்துரும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ, ரிவர்ஸ் ஷெல்லு, பைண்ட் ஷெல்லு இதோட கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். பைண்ட் ஷெல்லுங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பேக்டோர் மெத்தடுக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ரிவர்ஸ் ஷெல்லு, பைண்ட் ஷெல்னா என்ன? ரிவர்ஸ் ஷெல் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? ஏன் யூஸ் பண்றோம்? அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான். இப்ப நீங்க யூஸ் பண்ற மெஷின் வந்து ரிவர்ஸ் ஷெல்லே வந்து
சாரி. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த மாரி ரிவர்ஸ் ஷெல் எடுத்துட்டீங்க. இதுக்கு அடுத்த கட்டமா வந்து நீங்க அந்த ஷெல்ல வந்து எப்படி அப்கிரேட் பண்ணலாம்? அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ற மெஷின்ல வந்து அ என்ன சொல்றது? இந்த நெட்கேட்டே இல்ல அப்படின்னா, அது எப்படி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறது வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்ல வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். இத அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படின்னே நம்மளுக்கு தெரியலையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா bin/sh வந்து நம்ம -i போட்டு இன்டராக்டிவ் மோடா மாத்தலாம். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது ஒர்க் ஆகல அப்படின்னா, -i இத நீங்க போடலாம். இதுவும் ஒர்க் ஆகலன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பைத்தான்ல வந்து அ இந்த இன்டராக்டிவ் ஷெல் வரதுக்கு இதுக்கு வந்து அ pty அப்படின்னு ஒரு மாடியூல் வந்து இருக்கு. ஆம். ஓகே. இப்ப நான் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னன்னா, முன்னாடி இந்த எஸ்எஸ்ஹெச்ல இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ, அதுக்கு ஜஸ்ட் கூகுள் பண்ணதோட ரிசல்ட் தான். இத பார்த்து தான் வந்து நானும் என்னோட எரர வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ரைட்டா? ஸோ, இதே மாரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைத்தான் pty ஸ்பான் ஷெல் அப்படின்னு போட்டிங்கனாலே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாரி நெறைய ஆர்டிகில்ஸ் வரும். அ இந்த கமாண்ட் வந்து எனக்குமே தெரியும். எப்படி யூஸ் பண்றதுன்னு. இருந்தாலும் நீங்க இத கூகுள் பண்ணி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத வந்து காமிச்சேன். ஸோ, இந்த பைத்தான்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பான் இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி, நான் எனக்கு இப்ப இன்டராக்டிவ் ஷெல் வந்து நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஷெல் வந்து வந்துருச்சு. இப்ப எனக்கு வந்து இது நல்லா கிளியராவே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, கிளியர் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் இன்டராக்டிவ் ஷெல். நம்மளுக்கு ஒரிஜினலா ஒரு டெர்மினல்ல வந்து எப்படி இருக்குமோ, அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்துரும். ரைட்டா? இப்படி வந்து நம்மளோட ஷெல்ல வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இத எக்ஸிட் பண்ணிடுறேன். கில் பண்ணிட்டேன். கில் பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள்லயும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து கில் ஆகிக்கிச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ நெட்கேட் இல்ல அப்படின்னா, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, பைத்தான் ரிவர்ஸ் ஷெல் அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பென்டெஸ்ட் மங்கி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா லாங்குவேஜ், எல்லா ஸ்கிரிப்டிங்கையும் வந்து எப்படி நம்மளால வந்து ஒரு ரிவர்ஸ் ஷெல் வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணா போதும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு லிசனர் உங்க காலிங் நெக்ஸ்ட் மிஷின்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு, நீங்க எந்த மெஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணீங்களோ, ஜஸ்ட் வந்து நீங்க லிசனர மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு, நீங்க எந்த மெஷின வந்து காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ, அந்த மெஷின்லேருந்து இந்த கமாண்ட்ஸ மட்டும் நீங்க ரன் பண்ணா போதும். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் லினக்ஸ் மெஷின் வந்து பைத்தானு, கோ, இந்த பேஷு, பெர்ல் இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு கம்பைலர் இல்ல அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய மத்தத வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால வந்து ரிவர்சல் வந்து கண்டிப்பா வந்து எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலின் நெக்ஸ்ட் மிஷின்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டெவ் டிசிபி இந்த பேஷ் வந்து எல்லா லினக்ஸ் மிஷின்லயும் வந்து இருக்கும். இது இல்லாமலாம் இருக்காது. ரைட்டா? ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன், இந்த நம்மளோட டார்கெட் அ ஐபி அட்ரஸும், அதோட போர்ட் நம்பர மட்டும் நான் வந்து மாத்துறேன். மாத்திட்டு இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது ரன் ஆகணும். சரிங்களா? மேபி இதில வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஒர்க் ஆகணும். சரிங்களா? ஓ இப்ப எனக்கு டைம் இல்ல அத ஃபிக்ஸ் பண்றதுக்கு வேற என்ன இஷ்யூன்னு பார்க்கறதுக்கு. இத நீங்க எடுக்க முடியல அப்படின்னா, அடுத்து வந்து நான் பைத்தான் ஷெல்ல வந்து நான் காட்டுறேன். மேபி இதுல வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் இஷ்யூ தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? இப்ப இந்த பைத்தான் ஷெல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் வந்து நம்ம ஜஸ்ட்டு போர்ட் நம்பரையும், அந்த ரிமோட் மெஷின் அந்த லிசனரோட ஐபிய மட்டும் ப்ராப்பரா போட்டு, நம்ம ரன் பண்ணா மட்டும் போதும். நம்மளுக்கு இங்க கனெக்ஷன் வந்து கம்யூனிகேஷன் வந்து வந்துரும். ஓகே. இதுல இது ஒரு சம்திங் இஷ்யூ. என்ன இஷ்யூங்கிறத பார்ப்போம் இருங்க.
ஓகே. இப்படி க்யூன்னு வருதுன்னா, ஏதோ ஒரு ஸ்பேசிங் இஷ்யூ தான் இருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல இந்த கோட்ஸ் வந்து நம்ம குடுத்துருப்போம்ல, அதில இந்த இஷ்யூ இருக்கும். ஓகே. ஓகே. கனெக்ஷன் ரிஜெக்டட்ன்னு வந்துருச்சு. என்னன்னா, திரும்ப NC-NVLPய நான் போட்டேன். ஓகே. ஸ்ட்ரிங் லைன் 1ல ஏதோ இஷ்யூ அப்படின்னு காட்டுது. ஓகே. நான் அது பைத்தான் 2 தானே. அத பைத்தான் 3 வந்து எடுத்துட்டு திரும்ப நான் ரன் பண்றேன். ஓகே. திரும்ப வந்து எனக்கு அதே இஷ்யூ தான் வந்து காமிச்சுட்டே இருக்கு. இந்நேரம் நம்மளுக்கு இங்க கனெக்ட் ஆயிருந்தா, நம்மளுக்கு இது கனெக்ட் ஆனதுக்கான இந்த வெர்போஸாவது நம்மளுக்கு வந்திருக்கணும். ஓகே. நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டாஸ்ப்ளைட்டபிள் மிஷினோட ஐபி வந்து 1.8. இதில நான் கனெக்ட் பண்ணா தான் எனக்கு இங்க கரெக்ட்டானது வந்து காட்டணும். ஓகே. அதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ நேரம் தப்பாவே வந்து காமிச்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து செட் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து என்னன்னா, ஒரு ஸ்டேபிள் ஷெல்லாவே இல்ல. இது வந்து கில் ஆகிச்சு. இது என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. ஓகே. ஆனா இந்த மாரி தான் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் இருங்க. இதுக்கப்புறம் வேற எதுல வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இந்த PHPல வந்து எடுக்கலாம். ஆனா PHPலயும் வந்து ஏதாவது வெர்ஷன் இஷ்யூ இந்த மாரி சம்திங் வரும். ஓகே. கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். ம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த காலி மெஷினோட கனெக்ஷன் வந்து வந்துருச்சு. ரைட்டா? அ இப்ப பாருங்க இதுல IF கான்ஃபிக் இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காலி மெஷினோட எக்ஸாக்ட்டான அந்த டெர்மினல் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இத நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுல வந்து ஏதோ அந்த ஸ்பேசிங் இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த கோட்ஸ் இஷ்யூ இந்த மாரி இஷ்யூஸ் வந்திருக்கு. அதனால தான் நீங்க ப்ராப்பரா போட்டீங்க அப்டின்னா, இதுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வரும். சரிங்களா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க இந்த பழைய நெட்கேட்டோட அ பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வந்து நெறையவே சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இது நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் இதெல்லாம் இந்த பார்ட்லாம் ஒர்க் பண்ணி. ஆ இப்ப அடுத்தது வந்து இத எப்படி நம்ம ரியல் டைம் வேர்ல்ட்ல வந்து நம்ம ஆ இந்த வல்னரபிலிட்டிய வந்து நம்ம யூஸ் பண்ணி வல்னரபிலிட்டிஸ் மூலியமா வந்து நம்ம இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்றேன், நம்மளுக்கு தான் வந்து இந்த மெஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு மெட்டாஸ்ப்ளைட்டபிள் மெஷின் வந்து DVWA அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து இருக்கு. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வல்னரபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியும். கரெக்ட்டா? இப்ப நான் என்ன பண்றேன், இந்த DVWA வந்து நானு ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி, இதோட டிஃபால்ட் யூசர் நேம் வந்து அட்மின்னு, பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்டு. சேவ் பண்ண தேவையில்ல. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செக்யூரிட்டி லெவல் வந்து ஆ லோல வந்து நான் வச்சு செட் பண்ணிக்கிறேன். லோல வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். சரிங்களா? இந்த இது என்னன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து ஏகப்பட்ட வல்னரபிலிட்டி வந்து இருக்கு. வல்னரபிலிட்டி அப்படிங்கிறதோட மீனிங் வந்து என்னன்னா, வீக்னஸ் சரிங்களா? ஒரு பொருள வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், ஹேக் பண்ணணும், இல்ல நம்ம ஒருத்தனையே போட்டு அடிக்கணும் அப்புட்ன்னா, அவன் வீக்கான ஆளா இருந்தா தான் நம்ம வந்து அவன போட்டு பொளக்க முடியும். சரிங்களா? அந்த மெஷின வந்து ஹேக் பண்ண முடியும்.
ஆ அப்படி அப்படி இருந்தா தான் நம்மளால வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. சரிங்களா? இதுக்காக நம்மளால வந்து ஒரு ரியலா ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷன் வேற யாரோடது வந்து அவங்க பர்மிஷன் இல்லாம நம்மளால டெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக இப்ப எப்படி நீங்க மெட்டாஸ்ப்ளாட்டபிள் மிஷின் வந்து இந்த நெட்வொர்க்கிங்காக வந்து நீங்க எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணீங்க. உதாரணத்துக்கு இந்த FTP வந்து எனுமரேட் பண்ணது, SSH வந்து எனுமரேட் பண்ணலாம். அதே மாரி இந்த வெப் அப்ளிகேஷன வந்து நம்மளால அம் அ இருக்கிற வல்னரபிலிட்டீஸ்லாம் வந்து அ அட்டாக் பண்ணி அ நம்மளால வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக இருக்கிறது தான் வந்து இந்த DVWA டேம் வல்னரபிள் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து நெறைய டைப் ஆஃப் வல்னரபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஆக்சுவலா வெப் அப்ளிகேஷன்ஸ்ல. அத வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங் மாடியூல் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்குன்னு OWASP இந்த மாரி சில கான்செப்ட்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த ரிவர்சலுக்காக வந்து நான் என்ன டெமோ காட்டப் போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமாண்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இந்த கமாண்ட் எக்ஸிகியூஷன் மூலியமா என்ன பண்ண முடியும்னா, வெப் அப்ளிகேஷன் மூலியமா வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட்டா இருக்க சர்வரோட ஆக்சஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஆ அதுதான் வந்து இதோட மீனிங்கு கமாண்ட் எக்ஸிகியூஷன்னு. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கமாண்ட குடுக்கறது மூலியமா, அந்த சர்வர்ல இருக்க வந்து நீங்க வந்து உங்களோட ஆப்பரேஷன்ஸ் வந்து நடத்த முடியும். ரைட்டா? இத வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனா வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுது அப்டின்னா, ஜஸ்ட் வந்து எந்தெந்த ஐபி அட்ரஸ்லாம் இருக்கோ, அந்த ஐபி அட்ரஸ்லாம் வந்து லைவா இருக்கா, இல்லையா அப்டின்ட்டு பிங் பண்ணி பார்க்கறதுக்காக வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ என்ன பண்றோம் அப்டின்னா, ஜஸ்ட் வந்து பிங் அப்டின்னு குடுத்தோம் அப்டின்னா, அந்த சைட் வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணி காட்டுது. ஸோ இப்போ பிங் அப்டின்னு பார்த்தீங்கன்னாலே, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னடா இது நம்ம லினக்ஸ்ல வந்து நம்ம பேசிக்கா ஒர்க் பண்ணி பார்த்த கமாண்ட் தானே அப்படின்ட்டு. ஈவன் அதோட அவுட்புட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆகுது. அப்பனா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா, இந்த இடத்துல அ ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னா, இந்த அப்ளிகேஷனோட இந்த எண்ட் பாயிண்ட் அதாவது இந்த இடம் வந்து டைரக்ட்டா வந்து இந்த லினக்ஸ் மிஷினோட டெர்மினல்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன ஆப்பரேஷன் குடுக்குறோமோ அது எல்லாத்தையும் வந்து அது நடத்தும். உதாரணத்துக்கு இப்ப எல்எஸ் அப்படின்னு குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வரல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ட்ரிக் வந்து பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரீசென்ட்டா வந்து அந்த பைப் சிம்பல், இந்த சிம்பல பத்தி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது மூலமா என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு கமாண்டு, இதுக்கு அடுத்த கமாண்டே வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டும் அப்டின்ட்டு. ரைட்டா? இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு எல்எஸ் அப்டின்னு வந்து குடுக்குறேன். எல்எஸ்ன்னு குடுத்தா வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, 2வதா இருக்கிற கமாண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஆ இந்த வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட்டா இருக்கிற இடத்துல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ரைட்டா? ஸோ அப்ப எனக்கு என்ன தெரியுது அப்டின்னா, ஓகே இந்த சைட்ல வந்து ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருக்கு அப்டிங்கிறது வந்து எனக்கு தெரியுது. அப்ப நான் இத வந்து இந்த வெப் அப்ளிகேஷனோட ஆக்சஸ் வந்து எப்படி எடுக்க முடியும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. இந்த மெட்டாஸ்ப்ளாட்டபிள் மிஷின்குள்ள தான் இந்த DVW வந்து ஹோஸ்ட்டா இருக்கு. இதுக்குள்ள வந்து நெட்கேட் வந்து ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், NC-NVLP அப்டின்னு போட்டு லிசனர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, இந்த அப்ளிகேஷன் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு கோட் எக்ஸிகியூஷன் மட்டும் அதாவது ரிவர்சல்ல ட்ரிகர் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றேன். இப்ப என்ன பண்ணுவோம் அப்டின்னா, -e பின்னு sh ஸ்பேஸ் காலி லினக்ஸோட ஐபி அதுக்கப்புறம் அதோட போர்ட்ட வந்து நான் குடுத்து, இப்ப நான் ரன் பண்ணேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இது சுத்திட்டே இருக்கும். சுத்திட்டே இருக்கிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்டின்னா, ஆல்ரெடி வந்து உங்கள்ட்ட நான் காமிச்சிருப்பேன். என்னன்னா, இந்த வெப் ஷெல்ல வந்து சாரி இந்த ரிவர்ஸ் ஷெல் எடுத்துட்டீங்கன்னா, ஒன்ஸ் வந்து எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஹேங் ஆயிரும் அப்டின்ட்டு. அதே கான்செப்ட் தான் வந்து இங்க நடந்துட்டுருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாஸ்ப்ளாட்டபிள் மிஷினோட வந்து எனக்கு கம்யூனிகேட் ஆயிருச்சு. சரிங்களா? இப்ப பாருங்க, எனக்கு வந்து ரிவர்சல் வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் எல்எஸ் குடுத்தேன்னா வருது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்னன்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்ட்டா இருக்கிற யூசர் பிரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, www டேட்டா இந்த டேட்டாவா இருக்கு. அதனால தான் வந்து எனக்கு எல்எஸ் போட்டாலோ, இல்ல ஹூஎம்ஐ இந்த கமாண்ட் போட்டாலோ, அந்த யூசரோட நேம் மட்டும் தான் காட்டும். இதுக்கு முன்னாடி மெட்டாஸ்ப்ளாட்டபிள்ல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், டைரக்ட்டா அந்த எம்எஸ்எஃப் அட்மின்ல லாகின் பண்ணி அந்த ஷெல்ல எக்ஸிக்யூட் பண்ணனால, அதில வந்து எம்எஸ்எஃப் அட்மினோட பிரிவிலேஜ் வந்து காட்டுச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து ரியல் வேர்ல்டுல வந்து நம்ம ரிவர்சல் வந்து எடுக்கணும். அதேமாரி நம்ம எந்தெந்த மெ மெத்தட்ல வந்து ரிவர்சல் எடுக்கிறோமோ, அப்பலாம் அந்த மிஷினோட யூசர் பிரிவிலேஜ் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாரி யூசர் பிரிவிலேஜ் வந்து நம்ம செக் பண்ணா தான், நம்மளால வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் இந்த மாரி கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா?
இப்ப இது லோக்கல் நெட்வொர்க்ல இருக்கு அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ போட்டாலே வந்துருச்சு. இதுவே வந்து நீங்க ஓவர் இன்டர்நெட்ல வந்து இருக்கு அப்படின்னா, அப்பதான் வந்து போர்ட் ஃபார்வர்டிங் வந்து பண்ணும். அத பத்தி ஆல்ரெடி நான் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் நெட்வொர்க்கிங் மாடியூல் அப்ப சரிங்களா. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் பேண்ட் டெக்னிக் இந்த மாரி ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால வந்து இந்த கோட் எக்ஸிக்யூஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். ஈவன் உங்கள்ட்ட வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இல்ல அப்படின்னா. ஓகே. இந்த மாடியூல் வந்து உங்களுக்கு ரிவர்சல்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நெட்கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ உங்களுக்கு விண்டோஸ்க்குமே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து லொகேட் அப்படின்ற கமாண்ட் இருக்கு. அது வந்து nc.exe அப்படின்னு போட்டிங்கன்னா, eXeங்கிறது வந்து என்னன்னா, விண்டோஸ்க்கான வெர்ஷன் சரிங்களா? அ இந்த நெட்கேட்ட வந்து நீங்க விண்டோஸ் மிஷின்லயும் வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, சேம் அதே தான் -e போடுறீங்களா? அதுக்கு பதிலா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, விண்டோஸ்ல வந்து இன்டர்ப்ரெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி. ஸோ ஜஸ்ட் வந்து cmd.exe அப்படிங்கிறத போட்டு, எந்த டார்கெட் மிஷினோ அந்த டார்கெட் மிஷினோட ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் வந்து நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அந்த விண்டோஸ் மிஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல் வந்துரும். ஸோ இத வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இன்கேஸ் அதுலயும் டவுட் இருக்குன்னா, நம்மளோட பழைய பிளேலிஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிக்கும். சரிங்களா? அ அவ்வளோதான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் ரிவர்சலு. உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சாரி இந்த மாடியூல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.